அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் முதல் வாரம் எப்படி அமைய போகிறது? நன்கு நாடகமாடவர்களை கண்டு முடிவெடுக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பான மாற்றத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நன்கு நாடகமாடக்கூடியவர்களை கண்டு அவர்களை விட்டு சற்று தூரமாக விலகுவதால் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கனக்கச்சிதமாக நடைபெறுவதற்கான யோகத்தை இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக பயிற்சியானது உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெற்றிருந்தார். தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். சூரியனோடு இணைந்து வலு சேர்க்க போகிறாருங்க. விரயத்தில் இருந்த சுக்கிரன் ஜென்மத்திற்குள் நுழைகிறார். ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாய் சப்தமத்தில் வக்ரம் பெற்று திரும்புகிறாருங்க. சந்திரனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக லாபம், விரயம், ஜென்மம் 2 என பல இடங்களில் வலம் வரப்போகிறார். வளர்பிறை சந்திரனாக வலம் வரப்போகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க சந்திரன். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் தங்களிடம் நன்கு நாடகம் ஆடக்கூடியவர்களை கண்டுகொள்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. தொழில்துறையாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், இல்லமாக இருக்கலாம், அல்லது உறவினர்களாக இருக்கலாம், கலைத்துறை சார்ந்த பணியாக இருக்கலாம் என எதுவாக இருந்தாலும் அங்கு நன்கு நாடகம் ஆடக்கூடியவர்களை கண்டு அவர்களை விலகுவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. உதாரணமாக நீங்கள் இருக்கும்போது நம்ம பிள்ளைக்கா பெண் கிடைக்காது, நம்ம பொண்ணுக்கா மாப்பிள்ளை கிடைக்காது என்று இனிமையாக பேசுவார்கள். ஆனால் நீங்கள் சென்றதற்கு பிறகு இவரோடு போய் யாராவது சம்பந்தம் வைத்துக் கொள்வார்களா, எந்த அறிவுள்ளவனாவது இதை செய்வானா என்று புறம்பு பேசக்கூடியவர்களாகவும் நீங்கள் சென்றதற்கு பிறகு வேறு மாறி பேசக்கூடியவர்களாகவும் இருப்பதால் அவர்களை கண்டு உங்களுடைய வாழ்வில் இருந்து அவர்களை விலக்கும் போது நீங்கள் எந்த பணிக்காக முயற்சி செய்கிறீர்களோ அவை நிச்சயம் உங்களை தேடி வருவதற்கான நிறைவான வாய்ப்பை இந்த தருணத்தில் கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுக்கிரன் ஜென்மராசிக்குள் நுழைகிறாருங்க. சுக்கிரன் விரயத்தில் இருப்பதை விட ஜென்மராசிக்குள் நுழைவதால் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைய போகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. லாபஸ்தானத்தை சூரியனும் வித்யாகாரகரான புதனும் இணைந்து வலுப்படுத்துவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அலைச்சல், சிரமம் இல்லாமல் கனக்கச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வலுவான ஆற்றல் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும். அலைச்சல் குறையும். ஆரோக்கிய தொல்லைகள் மிகப்பெரிய அளவில் மகர ராசிக்காரர்களுக்கு கட்டுக்குள் வரும். நினைத்த காரியங்கள் அனைத்தையும் கனக்கச்சிதமாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வலுவான ஆற்றல் நிறைவாக கிடைப்பதற்கான யோகத்தை லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதன் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. சந்திரனும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். இறுதியில் தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார். சந்திரனும் சுபத்துவ பாதையில் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கனகச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றிக்கொள்ளலாம். படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான தடைகள் நிச்சயமாக விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று திரும்புவது நல்ல மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் 6ஆம் இடத்தை நோக்கி நகருகிறாருங்க. இது ஒரு வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். காரிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. எனவே புதிய
நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் காரிய தடைகள் விலகி வெற்றி வாய்ப்பை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையில சிக்கல்கள், தடைகள், தாமதங்களை சந்தித்து வந்த சூழ்நிலையில் அவை அனைத்தும் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் நிழல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு தைரியஸ்தானத்திலும் கேது பாகியஸ்தானத்தையும் வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்து விதமான காரியங்களிலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி எளிதில் வருவதற்கான அற்புதமான தருணமாக அமைகிறதுங்க. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் அனைத்தையும் விலக்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. அலைச்சல், சிரமம் இல்லாமல் பல பணிகளை கனக்கச்சிதமாக செய்து முடிக்கலாம். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனியும் மிக வலுவாக பாதசனியாக அமர்ந்திருக்கிறார், ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். எனவே உத்தியோக ரீதியாக இருந்து வந்த சுமை என்பது நிச்சயம் குறையும். சக பணியாளர்கள், மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த சாதகமற்ற போக்கு இந்த தருணத்தில் விலகுங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமையானது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்கின்றன கிரகநிலைகள். தடைகள், தாமதங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான முன்னேற்ற வாய்ப்பு கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறையில் மிகவும் அற்புதமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள், நெருக்கடிகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய முயற்சிகள் மிக பெரிய அளவில் காரிய வெற்றி பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் அவர் சுகஸ்தானத்தை நோக்கி நகர்வதும் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் இல்லத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திருமணம் உள்ளிட்ட பல திடீர் சுப நிகழ்வுகள் அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். திட்டமிட்ட பணிகளை தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றல் இந்த வேளையில் உண்டு. நன்கு நாடகமாடவர்களுடையவர்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள், தாமதங்கள் அனைத்தும் விலகி மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அனைத்தும் இனிமையாகவும் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் அள்ளித்தரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். மகர ராசிக்காரர்களுக்கு